வாழைப்பூல உனக்கு வித்தியாசமா என்ன சமைக்க தெரியும்? வாழைப்பூ உருண்டை குருமா செய்வாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைப்பூ உருண்டை குழம்பு. குழம்புல உருண்டையை போட்டுட்டு இப்ப கரையுமோ அப்ப கரையுமோன்னு பயந்துகிட்டே இருப்பீங்கன்னா இனிமே கவலை வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட காஞ்ச மிளகாய், பெருங்காய பொடி, பெருஞ்சீரகம், பூண்டு அண்ட் கிளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்து தண்ணி இல்லாம கொரக்கொரன்னு அரைச்சுக்கோங்க. இதோட அரிசி மாவு, கட் பண்ண வெங்காயம் சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம். எண்ணெயில மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சுப்போம். அடுத்து எண்ணெயில கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காய பொடி, உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துப்போம். இதோட மஞ்சள் பொடி, அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி விடுறேன். நீங்க புளி வேண்டான்னு நினைச்சீங்கன்னா புளியை கட் பண்ணிட்டு தேங்காவோட கசகசா வச்சு அரைச்சிக்கோங்க. நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் உருண்டைகளை போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு 15 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா செம்ம சாஃப்டா உடையாம பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு சக்கரை சாதமும் வடகரியுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.